இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு நல்லா தண்ணியில் அப்படி வேவிச்சு நல்லா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மிளகா கறிவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டு பெருங்காயத்தூளும் அதிலே போட்டுக்கணும். போட்டு நல்லா வாழைத்தண்டை போட்டு வதக்கி விட்டு ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருக்குறோம். இப்போ மிளகாவும் போட்டுருக்குறோம். மிளகு பொடி போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிவிட்டு தேங்காய் பூ போட்டு கிட்னியில் கல் இருக்காது வாழைத்தண்டு சாப்பிட்டா.